இதயம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஹார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர், லங்ஸு, ஸ்கின்னு, ரத்த நாளங்கள் இல்லைங்களா? அது மாதிரி நிறைய உறுப்புகள், எலும்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அதுல வந்து நம்ம உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேலையை பண்ற உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 500 வேலையை பண்ணுதுங்கிறாங்க. லிவர் மட்டும் ஒரு 500 வேலையை பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு லிவருங்க. ஓகேங்களா? இன்னொன்னு, நம்ம நம்ம பழக்க வழக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, இல்ல ஸ்மோக் பண்றாங்க, ஏதாவது ஒரு ஒரு ஹேபிட், அது மாதிரி நிறைய வந்து நமக்கு கழிவுகள் வந்து உள்ளார செய்யறதுனாலுமே, இன்னொன்னு நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ற வேலை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற ஒரு உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லிவருங்க. ஸோ அப்ப நம்ம லிவர் தான். இப்ப நீங்க ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கனாலே அவங்க மெயினா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? லிவர் டீடாக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எப்படி நம்ம டிடாக்ஸ் கேர் கொடுக்குறோம் இல்லைங்களா? இல்லைன்னா பிளட் பியூரிஃபை சிறப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒட்டுமொத்த உறுப்புமே சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க வந்து இந்த வைத்தியருங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லிவருங்க. ஏன்னா லிவர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது அது வந்து, ஏன்னா நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல போய் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? வாயில 20% செரிமானம், இறைப்பையில 40% சிறுகூடல 40% போய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர்ல போய் லிவர் தான் நம்ம சத்த பூராமே ரத்தத்துல கலக்கிற வேலையை பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்ப லிவர் ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த லிவருக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, லிவர் டீடாக்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்னன்னா மில்க் கிறிஸ்டல். ஸோ மில்க் கிறிஸ்டல் உங்களுக்கு தெரியும், நெஞ்சில் புண்ணு சொல்லுவாங்க. அந்த மில்க் கிறிஸ்டல் லிவருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க இதுலயும் கார்டிசெப்ஸ் வந்துருதுங்க. ஏன்னா கார்டிசெப்ஸ் இல்லாத கிட்டு வராதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்லுங்க. ஸோ ஸ்டெம் செல் வந்து 14 சேஸே இருக்கிற பேக்கெட்டு. அதுக்கு இல்லை, இது வந்து அப்படியே செட்டுங்க, ரெண்டு வந்துடும். அதுக்கப்புறம் லிவர் கால்ப் வட்டிங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்ல வட்டி பேஸ்ல வர்ற எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா இருக்குங்க. அப்ப இது லிவர் கால்ப் வட்டிங்க. இது வந்து லிவருக்குன்னு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது எல்லாருமே இது வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்றது இல்லைங்க, நம்மளும் சாப்பிடணும். நம்ம ஒரு பேக்கேஜ் எடுத்தோமா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பேக்கேஜ் முடிச்சுமா, அடுத்து 3 மாசத்துக்கு அப்படி மாறணும். அது மாதிரி லிவர் வந்து பாத்தீங்கன்னா வருங்க 7250 ரூபா. இதனுடைய டிபி வந்து 7250 ரூபா. நமக்கு பிவி வந்து 5000 பிவி. எம்ஆர்பியில கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11800 ரூபா வருதுங்க எம்ஆர்பி. ஸோ இது ஒரு கிட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லிவர் டீடாக்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அருமையான கிட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் ஹெல்த் அண்ட் ஹார்மோனல் பேலன்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இது நான் டிசைன் பண்ணி ஃபைனல் பண்ணேன். டிசைன் நல்லா இருந்தா சொல்லுங்க எல்லாரும். உமன் ஹெல்த் அண்ட் ஹார்மோனல் பேலன்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா ஸ்டெம் செல்லுங்க. ஸ்டெம் செல் வந்து பாத்தீங்கன்னா 14 பீஸ், அதாவது ஒரு பாதி ஸ்டெம் செல்லு. அதுக்கப்புறம் டெய்லி ஃபிட்னஸ்ங்க. அப்புறம் அயன். இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும் லேடிஸ்னால அயன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அயன். அதுக்கப்புறம் பாருங்க இதுலயும் கார்டிசெப்ஸ் மைசீலியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்யாங் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மென்சுரல் கேர். ஸோ இது லேடிஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா, மெயினாக அவங்களுக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருந்தால் அது சால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த நீர்க்கட்டின்னு சொல்றோம்ல, கர்ப்பப்பையில அடைப்பு, நீர்க்கட்டி, இர்ரெகுலர் பீரியட் எல்லாமே சரியாகும். அனிமிக் ப்ராப்ளம் இருந்தா அந்த அயன்லாம் கிடைக்கிறதுனால அனிமிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்னொன்னு இதுல கார்டிசெப்ஸ் மைசீலியம் இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுங்க. ஏன்னா நிறைய வேலை பண்றாங்க, வீட்டு வேலையில இருந்து எல்லாமே பண்றாங்க. ஸோ இது டெய்லி ஃபிட்னஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உடம்பு வெயிட்டை வந்து அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்டெம் செல் சொல்லவே வேணாம். ஏன்னா ஸ்டெம் செல் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். நம்ம உடம்புல இருக்கிற அந்த செல்கள் வந்து இமீடியட்டா ஆக்டிவேஷன் ஆகணும்னா அது ஸ்டெம் செல் கட்டாயம் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஹெல்த் அண்ட் ஹார்மோன் பேலன்ஸ் செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்ல செக்ஷுவல் ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த அந்த வேடிங்கை அவங்க யூஸ் பண்றாங்க. இதனுடைய டிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7250 ரூபா. இதுக்கு வந்து நமக்கு பிவி வந்து 5000 பிவிங்க. எம்ஆர்பி வந்து 11800 ரூபாய். இது ஒரு கிட்டுங்க. அப்புறம் முந்தானேத்து ஒரு கிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரா, அதாவது பைட்டோ சிக்னேச்சர் கோப்ரா பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது எஸ்பிவியில் வருங்க. எஸ்பிவினா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ரெஃபரல் கிடைக்கும். இந்த எஸ்சிபிவி இது வந்து ரெஃபரல் வராது, ஏன்னா அது வந்து ரொம்ப நார்மலான ரேட்ல கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எஸ்பிவிங்க. எஸ்பிவிங்கும் போது இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ரெஃபரலும் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ரைனோத்தாரில் 2ங்க. இதை இப்போ ஃபோட்டோவில் 1 போட்டிருக்காங்கன்னு ஒன்று நினைச்சிடாதீங்க. அங்கே மேலே வந்து லிஸ்ட் போட்டாங்க. ரைனோத்தாரில் 2, பிளாக் வாட்டருங்க அப்படியே ஒரு செட்டு 2 இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் பிளாக் வாட்டர், ஸ்டெம் செல்லும் ஒரு செட்டு, மத்தாகரி வட்டி 1, அலோவேரா ஜெல் 1, அப்புறம் பர்பிள் பேஸ்ட் 1, வெண்ணிலா சோப் 1, அப்புறம் இதுலயும் ஒரு பிளான் புரோட்டீன் கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய். இதனுடைய எம்ஆர்பி பிரம்மாண்டமா இருக்கும், 21,500 ரூபாங்க. இது வந்து 5000 பிவி. இது ஐடி ஆக்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒன்ஸ் நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணீங்கன்னா நமக்கு ரெஃபரல் இன்கம் 1000 ரூபாய் கிடைக்குங்க. ஒரு ரெஃபரலுக்கு வந்து 1000 ரூபாய். இது மாதிரி 1 2 3 கிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து இம்யூனிட்டி கிட்ல 2 மெத்தடு, அதுக்கப்புறம் டயபெட்டிக் கிட் ஒன்று வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெயிட் லாஸ் கிட் ஒன்று, அது இன்னும் ஒரு 3 கிட் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேக்கேஜ் வந்து இப்போ வந்து கம்பெனியில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினான விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனியுடைய ப்ரெசன்டேஷனை நம்ம ஏற்கனவே நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கீங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு நான் பைட்டோட்டம் மூலியமாக உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். சரி, இந்த விஷயம் தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. சார் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தேங்க்யூ. சார் எந்த ஒரு கம்பெனில நீங்க உள்ளார வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயம், நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு 4 விஷயம் அந்த கம்பெனில இருக்கான்னு பாருங்க. இருந்தா கட்டாயம் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணலாம். இந்த 4 விஷயமும் நம்ம பைட்டோலுமே இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்க. எத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம எம்டி உள்ளார வரும்போதே சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நம்ம கம்பெனிக்கு உள்ளார வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்ல அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு நீங்க வேற கம்பெனிக்கே போக வேணாம். ஒன் ரூஃப் ஆல் ப்ராடக்ட் அப்படிங்கிறாரு. ஒரு குடையின் கீழ் எல்லா ப்ராடக்ட்டுங்கிறாரு. அது எப்படிங்க? வெறும் ஹெல்த் ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, 15,000 ப்ராடக்ட் பிளான் பண்ணியிருக்காருங்க. அதாவது யுனானி ப்ராடக்ட் உள்ளார வர போகுதுங்க, ஹோமியோ ப்ராடக்ட் உள்ளார வர போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குங்க, பார்மாசிட்டிக்கல், இது மாதிரி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில் வரப்போகுது. கிட்டத்தட்ட 15,000 ப்ராடக்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மட்டுமே ஒரு 5,000 ப்ராடக்ட், அதாவது ஆண்டு ப்ராசஸ்ல வச்சிருக்கிறாங்க. 1000 ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ 1 2 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டே ஒரு கம்பெனி சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ 1000 ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நம்மளுடைய எப்படி பிரம்மாண்டம் இருக்குன்னு பாருங்களேன். இன்னொன்னு, இவர் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு உண்டான விஷனே என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நல்ல ஒரு நேம் எடுத்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் உள்ளார வரதுக்கு தயங்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவரான காஸ்ட் வைக்கிறாங்க எல்லா கம்பெனியுமே. அதனால நான் பிரைஸ் வார்னு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் வார்னு அனௌன்ஸ் பண்ணி ரேட்டை உடச்சிட்டாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில சூப்பர் பெரின்னு ஒன்று இருக்குங்க. 1300 ரூபாய் எம்ஆர்பி, 850 ml 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது நீங்க பியூட்டிபியில் வாங்கினீங்கன்னா 300 ரூபாய். இப்போ 1300 ரூபாய் ஜூஸ் 300 ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு மார்ஜின் பாருங்களேன். நீங்க ஒரு ஜூஸ் ஒரு நாள் மூவ் பண்ணா கூட வீட்டுக்கு 1000 எடுத்துட்டு போயிடலாம். இல்ல நீங்க கஸ்டமருக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் பண்ணா கூட நம்ம 700 ரூபாய் வீட்டுக்கு, ஒரு ஜூஸுக்கு நம்ம 700 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி ஒரு அட்டகாசமான வாய்ப்பை வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரைஸ் வார்னு அனௌன்ஸ் பண்றாரு. ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு, மணி பேக் கேரண்டி இருக்கு. இவ்வளவு விஷயமும் நம்ம கம்பெனில கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுன்னு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ரொமோட் பண்ற பிளான்ல தான் நமக்கு இன்கம் வரும் இல்லைங்களா? அப்போ எந்த கம்பெனியுடைய பிளான்ல நம்மளுக்கு இன்கம் வருங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளார போயிட்டோம்னா சக்சஸ்ஃபுல் வேணா மாறிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க உள்ளார வரும்போதே அந்த கம்பெனி, ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்லாம் தெரியும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட சன்ஃபிளவர்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஒரு 6 ஐடி 7 ஐடி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனரின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த பைனரிங்கிறது ஏபின்னு 2 லைன் எடுத்துட்டு போனாலே போதும். அந்த பைனரியில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா வீக்லி ஃபிளஷ் அவுட், இல்ல மாசம் ஃபிளஷ் அவுட்னு இருவாங்க. எப்படிங்க? இந்த மாசம் எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதுக்குண்டான கமிஷன் கிடைக்கும். சப்போஸ் நீங்க மேட்ச் பண்ணலன்னா அந்த பிவி பிறகு 0 ஆயிருங்க. மறுபடியும் அடுத்த மாசம் புதுசா பிசினஸ் நடக்கணும். நினைச்சு பாருங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு. அப்ப நமக்கு எவ்வளவு உழைப்பு வேஸ்டா போயிடும். சப்போஸ் இந்த மாசம் நீங்க லெஃப்ட்ல ஒரு 50,000 பிவி நடந்திருக்கு, ரைட்ல வந்து நீங்க ஒரு 20,000 பிவி தான் மேட்ச் பண்ணிருக்கீங்க. அப்போ 30,000 பிவி நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாதான் அடுத்த மாசம் நம்ம சப்போஸ் ஒரு 10,000 20,000 நமக்கு நடந்துச்சுன்னா மறுபடியும் மேட்ச் ஆகும். சப்போஸ் அது 0 பண்ணிட்டாங்க, அடுத்த மாசம் இந்த லைன்ல ஒரு 30,000 பிவி நடக்குது, இந்த லைன்ல 10,000 தான் நடக்குது. போச்சுங்களா? அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உழைப்பு வீணா போயிடும். அதனாலதான் நீங்க எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் அந்த பிளானை மட்டும் தயவு செய்து கேட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இந்த பிளான்ல நம்ம எஃபோர்ட் வேஸ்ட் ஆயிருமா, இதுல சக்சஸ் பண்ண முடியுமா, அக்குமுலேட்டர் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க பார்த்து போங்க. அதே மாதிரி பேக்கேஜும் பாருங்க.
எல்லாம் பாத்தீங்கன்னா 15,000, 20,000, 30,000 ஏஎல்ஐடி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் போய் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு நெட்ஒர்க்னால ஒரு நெகட்டிவ் ஆயிடுறாங்க. நெட்ஒர்க்குங்கிறது ஒரு ஜாலியா பண்ற பிசினஸ்ங்க. ஓகேங்களா? டென்ஷன் ஆகி பண்ற பிசினஸ் கிடையாது, ஒரு ஜாலி பிசினஸ். அப்ப நான் வந்து பைட்டோமில் இருக்கிற ப்ராடக்ட் பிசினஸ் வந்து டென்ஷன் பிசினஸ் ஜாலி பிசினஸ் நீங்களே சொல்லுங்க. ஸோ நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங்க்கு ஒரு 4 பேக்கேஜ் கொடுக்குறாங்க. எப்படின்னா சார் எனக்கு சிம்பிளா மினிமம் பேக்கேஜ் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெல்டான்னு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. 1250 பிவி. நீங்க 1250 பிவிக்கு உங்களுக்கு வேணுங்க ப்ராடக்ட் வாங்கி உடனே ஆக்டிவேஷன் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் பேக்கேஜா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா மினிமம் பேக்கேஜ் என்னன்னா வட்டார வட்டிங்க 2300 ரூபாய். 6 இருக்குங்க, ஒன்னு 1000 ரூபாய். அப்போ எவ்வளவுங்க? 6000 ரூபாய். 6000 ரூபாய் ப்ராடக்ட் நமக்கு 2300 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐடி ஆக்டிவேஷன் பண்றாங்க. அது இல்லாம 2500 ரூபாய் உங்க வவுச்சர்ல வேலட்ல போடுறாங்க. இந்த 2500 ரூபாவை நீங்க ரீபர்ச்சேஸ்ல கழிச்சிக்கலாம். அப்ப நம்ம பணம் நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரிங்க. இதே நீங்க சார்லி பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் உங்க வவுச்சர்ல போடுறாங்க. 12,500. இப்ப 5000 பிவிக்கு கோப்ரான்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோப்ராக்கு வந்து 10,000 பாயிண்ட் வந்து வேலட்ல போடுறாங்க. அந்த 10,000 ரூபாய் நம்ம வந்து ரீபர்ச்சேஸ்ல கழிச்சிக்கலாம். ஏன்னா ஜாயினிங் ரேட்ல விட ரீபர்ச்சேஸ் ரேட்டு கம்மிங்க. வட்டார வட்டி 475 ரூபாய் ஜாயினிங், ரீபர்ச்சேஸ்ல 375 ரூபாய். அப்ப அந்த 100 ரூபாய் உங்களுக்கு கழிஞ்சிடும். சப்போஸ் உங்க வேலட்ல இல்லைன்னா நீங்க 475 தானே கொடுத்து வாங்கணும். திங்க் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம பணம் மிச்சமாவது நம்மளே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த பேக்கேஜ் வச்சு என்ன சார் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஜாயினிங்க்கு 3 விதமான இன்கம். ஒன்னு டைரக்ட் ரெஃபரல் 20%ங்க. ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 250 ரூபாய். சும்மா டெல்டால இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு 250 ரூபாய். சார்லில இருக்கீங்க, சார்லில இன்ட்ரோடியூஸ் பண்ணா 500 ரூபாய். கோப்ரால இருக்கீங்க, கோப்ரால இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா 1000 ரூபாங்க. ஓகேங்களா? ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு 1000 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பேரை நம்ம இன்ட்ரோடியூஷன்லயே 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேர் மேட்சிங்க. இதுதான் நான் சொல்லிட்டு இல்லைங்களா, பைனரி ஏபி மேட்ச் ஆனா நமக்கு வந்து ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அப்ப நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து இங்க பாருங்க, நீங்க டெல்டால ஜாயின் பண்ணியிருந்தா உங்க கீழே நடக்கிற பிசினஸ் வந்து 9%. எவ்வளவு மேட்ச் ஆகுதோ 9%. இன்னொன்னு இது அன்லிமிட்டெட் சீலிங். உங்களுக்கு எவ்வளவு மேட்ச் ஆகுதோ அதுக்குண்டான கமிஷன் போக உங்களுக்கு வந்து பவர் சைடு கேரி ஃபேர்ல நிற்கும். இன்னொன்னு சீலிங்கே கிடையாதுங்க. வாரம் இவ்வளவுதான் பிக்சடு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவுதான் பிக்சடு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அன்லிமிட்டெட் சீலிங். நீங்க நல்ல லீடர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் சீலிங் சொன்னீங்கனாலே சந்தோஷப்படுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார்லி பேக்கேஜிங்க 10%. நீங்க கோப்ரால வந்தீங்கன்னா 11%. உங்களுக்கு கீழே நடக்கிற பிசினஸ் வந்து 11% கிடைக்கும். அப்ப 20% ரெஃபரல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேர் மேட்ச்ல 11%. அது மட்டும் இல்லாம டைரக்ட் ரெஃபரல் போனஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எத்தனை பேர் டைரக்டா ரெஃபர் பண்றீங்களோ அவ்வளவு காசுங்க, எக்ஸ்ட்ரா காசு. எப்படின்னா இது மட்டும் நான் 54 பேர் டைரக்டா ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த 54 பேரும் இந்த வாரம் எவ்வளவு இன்கம் வாங்குறாங்களோ அதுல இருந்து 5%. அதுக்கு கீழே டீம்ல இருந்து 3, அதுக்கு கீழே டீம்ல இருந்து 2, மொத்தம் 10% இது நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஜாயினிங்க்கு வந்து 20% ரெஃபரல், பேர் மேட்சிங் 9ல இருந்து 12%. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போனஸ் டைரக்ட் ரெஃபரல் போனஸ் வந்து 5, 3, 2ன்னு சொல்லிட்டு 10% நமக்கு கிடைக்கும். இது ஜாயினிங்க்கு. இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க பர்சனல் பிவி பண்ணாலும் உங்களுடைய பிவி பிளஸ் அவுட் ஆகாது, உங்களுக்கு கேரி ஃபேர்வல் நிற்கும். ஏன்னா அது உங்களுடைய உழைப்பு. அடுத்தது ரீபர்ச்சேஸ் இருக்குங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் சூப்பரான இன்கம் கிடைக்கும். எப்படின்னா ஜாயினிங்கிறது ஒரு முறை இன்கம், ரீபர்ச்சேஸ்ங்கிறது திரும்ப திரும்ப இன்கம். இப்போ உங்க டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, சோப்பு நல்லா இருக்கு சார், இந்த சோப்பு நல்லா இருக்குன்னா ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், வேற கம்பெனி மாற மாட்டாங்க. அதே தான் நீங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ சோப்பு நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்கு, ஷாம்பு நல்லா இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பாங்க. அப்ப திரும்ப திரும்ப நம்ம அதாவது ஒரு முறை செஞ்ச வேலைக்கு திரும்ப திரும்ப வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ரீபர்ச்சேஸ்ல நமக்கு திரும்ப திரும்ப வருங்க. ரீபர்ச்சேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான இன்கம் கொடுக்குறாங்க. ஒன்னு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு 11%. நீங்க பண்ற பர்சனல் பிவி உங்களுக்கு கீழே நடக்கிற பிசினஸ் அதுக்கு டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த 11% எனக்கே வந்துடணும் அப்படின்னா நீங்க மாசத்துக்கு 50,000 பிவி பர்சனலா பண்ணீங்கன்னா இந்த 11% உங்களுக்கே வந்துடும். அடுத்தது மேட்சிங் போனஸ். நம்ம டீம்ல நடக்கிற பிசினஸ்ல இருந்து 11% மேட்சிங் போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் அன்லிமிட்டெட் சீலிங். அது இல்லாம 8 விதமான ராயல்டி, கன்சிஸ்டிவ் போனஸ், குட் லக் போனஸ், ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், அப்புறம் சூப்பர் லீடர்ஷிப், கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ராயல்டி, இத்தனை நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த கம்பெனில ராயல்டி வாங்குறதுக்கு என்ன மெத்தட் வச்சிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. எப்படின்னா பாருங்க, இந்த மாசம் ஜாயின் பண்ணி நீங்க இந்த மாசமே ராயல்டி எலிஜிபிள் ஆகலாம். லெஃப்ட்ல 2500 பிவியோ ரைட்ல 2500 பிவியோ நீங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கீழே பிசினஸ் நடந்திருந்தாலே ஒரு 6000 பிசினஸ் வச்சுக்கலாமா, லெஃப்ட்ல ஒரு 6000 பிசினஸ், ரைட்ல ஒரு 6000 பிசினஸ் நடந்திருந்தாலே நீங்க நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவருக்கு நீங்க ராயல்டி எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 5% எடுத்து 1 பாயிண்ட்.
5000 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் 5% ஒரு பாயிண்ட், 12,800 மறுபடியும் 4% ஒரு பாயிண்ட், 25,000 மறுபடியும் 4% ஒரு பாயிண்ட். ஒருத்தர் 25,000 பிவி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பாருங்க. இந்த 25,000 உண்டான ராயல்ட்டியும் கிடைக்கும், 12,500 உண்டானதும் கிடைக்கும், 5,000 உண்டானதும் கிடைக்கும், 2,500 உண்டானதும் கிடைக்கும். ஸோ இந்த 4மே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்ப நீங்க கம்பெனி சொன்ன 8 ராயல்ட்டி நீங்க வாங்கணும் அப்படின்னா லெஃப்ட்ல 4 லட்சம் பிவி, ரைட்ல 4 லட்சம் பிவி நடந்தா நம்ம கம்பெனி சொல்ற எல்லா ராயல்ட்டியும் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு அட்டகாசமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயல்ட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டூர் பேக்கேஜிங்க. எப்படின்னா நீங்க எல்லா கம்பெனிலுமே பாத்தீங்கன்னா நான் ஃபாரின் டூர் போயிட்டு இருக்கேன், இந்த கார போயிட்டு வந்திருக்கும்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப நமக்கும் போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த கம்பெனில என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க அந்த டூர் பேக்கேஜுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. நீங்க வந்து ஜாயினிங்ல 1,250 பிவி மேட்ச் பண்ண ஒரு இன்கம் வாங்குறீங்களா, ஒரு பேர் மேட்ச் வாங்குறீங்களா, அப்ப லெஃப்ட்ல 1,200 பிவி, ரைட்ல 1,200 பிவி நடந்தா ஒரு பாயிண்ட்டுங்க. ரீபர்ச்சேஸ்லயும் 1,250 பிவி நடந்தா மறுபடியும் ஒரு பாயிண்ட். அப்ப ரீபர்ச்சேஸ்ல 1,200 பிவி மேட்ச் ஆனாலும் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும், ஜாயினிங்ல நடந்தாலும் பாயிண்ட் கிடைக்கும். அப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க, சில்வர் ஸ்டாருக்கு 5 பாயிண்ட், 5 பேர் ஜாயின் பண்ணாலே போதும் நீங்க சில்வர் ஸ்டார் முடிச்சிருவீங்க. அப்ப அடுத்தது கோல்டுங்க, 15 பேர், ஏற்கனவே 5 பேர் வந்துட்டாங்க, 15 பேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க கோல்டுங்க. அது மாதிரி பிளாட்டினம், ரூபி, அது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட், நம்ம தினேஷ் சார் வந்து ப்ளூ டைமண்ட் முடிச்சு பாலி ட்ரிப்பை முடிச்சிட்டாருங்க. ஹையஸ்டா பாத்தீங்கன்னா கிரவுன் அம்பாசிடர், அதுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டூர் இருக்கு, டூர் பேக்கேஜிங். அடுத்தது அவார்ட் அண்ட் ரிவார்டு. நம்ம கம்பெனியோட அவார்ட் அண்ட் ரிவார்டு ஒர்த் மட்டுமே 175 கோடிங்க. அப்ப நம்ம தலைமுறையே வந்து ஒரு பிசினஸ் பண்ணா போதுங்க. திங்க் பண்ணி பாருங்க, 175 கோடி ரூபாய் அவார்ட் அண்ட் ரிவார்ட்ல மட்டுங்க. 100 கோடி ரூபாய் கேஷ், 75 கோடி ரூபாய் ரிவார்டு. கேஷுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ற டேட்டுக்குள்ளார நீங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் அவார்டை முடிச்சீங்கன்னா ஃபுல் கேஷுங்க, இல்லைன்னா 40%. ஓகேங்களா? ரிவார்டுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா ரிவார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்ல இருந்து ஜெட்டு முடி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு ரிவார்டை முடிக்க நீங்க ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டையும் நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கும் நம்ம புதுசா பண்ண தேவையில்ல. நீங்க ஜாயினிங் ரீபர்ச்சேஸ்ல மேட்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த மேட்சிங் வச்சு இங்க பாயிண்ட் வச்சு நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு ரிவார்டா முடிச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸுங்க. இங்க கம்பெனில பாருங்க, ஒருத்தர் உள்ளார வர்றாங்கன்னு வச்சிங்களா, அவங்களுக்கு நீ மாசம் மாசம் ப்ராடக்ட் வாங்குன்னு புஷ் பண்ண தேவையில்ல, இந்த ஆஃபரை மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதும். பாருங்க, நேத்துல இருந்து எனக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு, சார் என்னுடைய பிவி 750 பிவி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ளார யாரெல்லாம் வந்து மினிமம் 750 பிவி பண்றீங்களோ, 3 மாசம் தொடர்ந்து பண்றீங்களுக்கு 3ஆம் மாசத்துல இருந்து அவங்க எவ்வளவு பிவி, நீங்க 3ஆம் மாசம் ஒரு 5000 பிவி பண்றீங்கனாலும் சரிங்க, அந்த 5000 பிவி அப்படியே வேலட்ல போடுறாங்க. கமிஷன் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் மறுபடியும் வேலட்ல போட்டுருவாங்க. சப்போஸ் நீங்க அது 1 to 7 பண்ணிருந்தீங்கன்னா அந்த 5000 வேலட்ல ஏறாதீங்க, எக்ஸ்ட்ரா 50% போனஸ் தர 7,500 பாயிண்ட்டுங்க. 7,500 பாயிண்ட் எவ்வளவுங்க, 7,500 ரூபாங்க. நம்ம கம்பெனி மென் அண்ட் உமன் கேர் இருக்கு இல்லைங்களா, 750 ரூபா. அப்ப 10 வாங்கிக்கலாம். அப்ப பாருங்க, அப்படியே 7,500 ரூபாய்க்கு நம்ம திரும்ப பொருள் வாங்கிக்கலாம். திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ அது மாதிரி நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நாளைக்கு வந்து 7ஆம் தேதி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பிசினஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மினிமம் 750 பிவியை நாளைக்குள்ளார முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50% போனஸ் கிடைக்கும். சரி சார், அடுத்தது நான் ரியாலிட்டி பிசினஸ்க்கு வரேங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் ப்ராடக்ட் பேஸ்ல இன்கம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையில போய் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிட்காயின் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையில போய் மாட்டி பணத்தை இழந்துடுறாங்க, இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துடுறாங்க, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே ஒரு மாதிரி ஆயிருதுங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஜெயிச்சுட்டா ஓகேங்க, தோத்துட்டா திங்க் பண்ணி பாருங்க, ஜெயிச்சுக்கு எத்தனை பேருங்க, ரொம்ப ரேரு. ஏன்னா தான் எடுத்துட்டு ஓடிடுறானே. அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் பேஸ்ல வந்து நல்லா சம்பாதிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கட்டாயம் வந்துடுவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, பைட்டோபின்னு ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க பிட்காயின்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம்னு சொல்லுங்க. அப்ப அது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, வெறும் 6,500 சொல்லுங்க. சார் என்ன சார் பேக்கேஜ், டெய்லி பேக்கேஜ் போட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 2 கிட் வந்து வெளியில போயிருக்கீங்க ஷாப்பிங் மூலியமா. ஓகேங்களா? அப்ப டெய்லி அப்படியே ஒருத்தர போட ஆரம்பிச்சிட்டீங்க. சார் 6,500 ரூபா சார், 6,500 ரூபாய்க்கு 5000 பிவிங்க. திங்க் பண்ணி பாருங்க, இப்ப எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிருச்சீங்க. பைட்டோமில இந்த பேக்கேஜுக்குள்ளார வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயம். ஏன்னா இது ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 20-25 நாள் தானே இருக்கும். ஓகேங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த லீடர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கூப்பிடுறாங்க, சார் என்ன சார் பேக்கேஜ் புதுசாக வந்துருச்சா, என்ன பிளான்ல சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கன்னு அப்படியே அசந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப சார் நான் இதை பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஒரு ஷாப்பி கிரியேட் ஆகுதுங்க. திங்க் பண்ணி பாருங்க, எதுக்காகனா இதுக்காக.
இந்த பேக்கேஜ் சொன்ன அப்புறம் சார் இது நல்லா இருக்கு, நம்ம சக்சஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 25,000க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் எடுக்கிறாங்க திருச்சி பக்கம். இது பாருங்க 6,800 ரூபாங்க. 6,800 ரூபாய்க்கு 5000 பிவி. திங்க் பண்ணி பாருங்க, 14,000 ரூபாய் ப்ராடக்ட் நமக்கு 6,800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 5000 பிவி. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா, டயபெட்டிக் பேக்கேஜ் இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய தெரியுங்களா, பேக்கேஜ்ல வேணாம் சார், சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். பைட்டோமின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க, 6,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். என் கூட நெல்லு 12 வாரத்துல 22 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க. அது 12 வாரமும் 12 மாசம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம சொல்றது 12 வீக்ஸ் பிளான்னு சொல்லுங்க. 12 வாரம் ட்ரை பண்ணலாம் சார், ஓகேங்களா? அப்ப வேகமா நம்ம இன்கம் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது 6,500 ரூபாய் பாரு, இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் உன்னை தான் வந்து மீட் பண்றேன், நீ வந்து ஜாயின் பண்ணா உனக்கு கீழே எல்லாருமே வந்துருவாங்க. ஒரு 20 பேர் லிஸ்ட்டை போடுங்க, அவங்க 20 பேரை ஃபாலோ பண்ணுங்க, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு சொல்லிடுங்க இந்த 20 பேர் உனக்கு கீழே அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஏபின்னு 2 லைன் வந்தா போதும் இல்லைங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது, யாரெல்லாம் வந்து கோப்ரா கிட்ட உள்ளார வந்திருக்கீங்க, நீங்க பண்ண வேண்டியது 12 வீக் டாஸ்க். முதல் வாரம் உங்களுடைய வேலை ஏபின்னு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுடைய இன்கம் 550 ரூபாய். 2வது வாரம் அந்த 2 பேருக்கு அப்படியே நீங்க சொல்லுங்க, இந்த வாரத்துக்குள்ள நீ என்ன போனியோ எனக்கு தெரியாது, 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு, ஓகேங்களா? அப்ப 2வது வாரம் அவங்க 2 பேருக்கு 550 ரூபாய் 550 வந்திருக்கும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,100 ரூபாய். 3வது வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,200 ரூபாய் கிடைச்சிருக்கும். 4வது வாரம் 4,400 ரூபாய். 5வது வாரம் 8,800 ரூபாய். 6வது வாரம் 17,600 ரூபாய். 7வது வாரம் 35,000 ரூபாய், ஓகேங்களா? ஸோ 8வது வாரம் 70,000 ரூபாய். 9வது வாரம் 1,40,000 ரூபாய். இது முடியும் எல்லா கம்பெனியுமே சொல்ல முடியும், ஓகேங்களா? ஏன்னா எல்லா கம்பெனி சொல்ல இல்லைங்களா, 2, 4, 8, 16, 32, 64 இப்படிதான் 128 அப்படிதான் எல்லாமே பிளான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா? ஆனா 10வது வாரம் பிளானே யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கம்பெனியுமே சீலிங் ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க, இதை தாண்டி கொடுக்க முடியாது சார். வாரம் 2,10,000 ரூபாய் சீலிங் அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு கீழே யாராச்சும் சர்வீஸ் கூப்பிட்டா வரமாட்டாங்க. லீடர், நீங்க டாப் லீடர் கேட்டு பாருங்களேன் சார், அங்க டெப்த்ல ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன் சார், அவர் டீம்ல இருந்து நம்ம இன்கமே வராது சார் அப்படிம்பாங்க. எப்படி அவன் காரை போட்டு டிஎஸ்ஐ போட்டு வேலை செய்ய முடியும், ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கட் ஆயிருங்க, சர்வீஸ் கிடைக்காது. ஆனா நம்ம பைட்டோமில பாருங்க, 10வது வாரம் நம்மளுடைய வருமானம் 2,81,000 ரூபாய். ஏன் அப்படின்னா அன்லிமிட்டெட் சீலிங். நீங்க இதை மட்டும் லீடருக்கு சொல்லுங்க, ஹாப்பி ஆயிடுவாங்க. 11வது வாரம் நம்மளுடைய வருமானம் 5,63,000 ரூபாய். 12வது வாரம் நம்மளுடைய வருமானம் 11,26,000 ரூபாய். அப்போ 12 வாரத்துல டோட்டல் இன்கம் 22 லட்சம் ரூபாய் சார். இது 12 வாரம் இல்ல 12 மாசம்னு வைங்க சார். ஒரு வருஷத்துல 22 லட்சம் ரூபாய் எங்க சம்பாதிக்க முடியும்? நீங்க மாசம் 2ன்னு எடுத்துட்டு போனா கூட ஒரு வருஷத்துல 22 லட்சம் ரூபாய். திங்க் பண்ணி பாருங்களேன். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அட்டகாசமா ஜெயிக்கலாம் சார். அருமையான பேக்கேஜ், ஓகேங்களா? அதனால தான் நான் திரும்ப